வருகை தந்திருக்கும் என்னோட அவங்க அக்கா கவிதா அக்கா சொன்ன மாதிரி மாமா மச்சா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் என்னோட சொந்தங்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து என்னோட ப்ரெஸ் மட்டும் என்றைக்குமே எனக்கு ஒரு 13 வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 100க்கு மேலே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பாண்டிச்சேரியிலேயே வச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல ப்ரெஸ்ஸு. நான் வச்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு மனதார தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் மாமனிதனோட ஆடியோ லான்ச் அங்கே வச்சேன் அப்படின்னு. சில விஷயங்கள் நல்லதாகவே நடந்துச்சு. அது என்றைக்கும் உங்களோட ஒத்துழைப்பு வேணும். ஸோ அதுக்கு உண்டான அர்த்தமும் அதோட விடையும் வந்து விரைவில் தெரியும். அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் அட்ரஸ் என்னோட உண்மையிலே அவர் மாமா. அவர் எனக்கு ஆமாம் இசி மெம்பர், பல பதவிகள், எல்லா பதவியிலையும் இருந்துட்டார். மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், தயாரிப்பாளர், போராடக்கூடியவர். இன்றைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கும் ஈஸி மீட்டிங்லேயே சரி, நான் உட்காந்துருக்கும்போது எல்லோரும் உட்காந்துருக்கும்போது ஒரு விஷயம் எடுத்து முன்னாடி வைக்கக்கூடியவர். அவர் ஒரு புரட்சியாளன் மாதிரி. மாமா எந்த விஷயத்தையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு அது சுயநலமாக இருக்கும். அதையும் வந்து அதை போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு உழைக்கக்கூடிய இந்த வயசில் அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சினிமாவுக்கு வந்து அர்ப்பணிக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி என்னோட அப்பா ராஜன் அப்பாலாம் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் வந்து கைத்தட்டினாங்க, சிரிச்சாங்க, எல்லாமே ஓகே. அவர் அவ்வளோ வலிகள், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ பெயின் எல்லாமே அவர் எல்லாமே சிறு தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு தொழிலில் எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. பெரிய தயாரிப்பாளர் வந்து பெரிய தயாரிப்பாளர் சிறு தயாரிப்பாளர்னு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது. 4 பேர்ட்ட 4 படம் வாங்கி பண்ணால் அஜித் சார் படம், விஜய் படம் பண்ணிடலாம். அடிபட்டால் வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் வந்திருக்கு. அது சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், டிஜிட்டல், சேட்டலைட், எஃப்எம்எஸ், ஹிந்தி, தியேட்ரிக்கல், அதர் ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆன் டேபிள் ப்ராஃபிட் பார்த்தா ஆன் டேபிள் ப்ராஃபிட் இருக்கும். சில நடிகர்களுக்கு நான் குறிப்பிட விரும்பலை, எல்லாரும் அப்படி வரணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஒரு சின்ன படம் இன்னைக்கு வந்து அட்ரஸ் வந்து ஒரு நடுத்தரமான படம். அந்த படத்துக்கு இன்னைக்கு காலையில் இருந்து இல்லை, ஒரு மாமாவை ஃபோன் பண்ணி சொன்னேன் நான், எல்லா இடத்துலையும் தென்பட்டுச்சு. அதை தவிர வந்து இந்த படத்துக்கு ஒரு பஸ் இருக்குது, ஒரு டாக் இருக்குது. ஸோ ஓடிடி வந்து விரைவில் வந்து இந்த படத்தை எடுப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நான் இமீடியட்டாக நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும், பெரியவங்களாம் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்குமே முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு பெருசாக ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் படம் பண்ணேன். அப்புறம் வானவராயன் வல்லவராயன் படம் பண்ணேன். அப்புறம் இந்த கதையை வந்து படமாக எடுத்துருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இங்கே நம்மளுக்கு யாருக்குமே தெரியறது கிடையாது. நம்ம நாட்டோட ஜனாதிபதியிலேருந்து, பிரதமர்லேருந்து, முதலமைச்சர்லேருந்து, வார்டு கவுன்சிலர் வரைக்கும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு சொல்லிடுறாங்க. பிபிசி நியூஸில், இல்லைன்னா லோக்கல் சேனலில், இல்லைன்னா சன் நியூஸில், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கிராமமும் கம்ப்யூட்டர் மயம் ஆகிட்டு இருக்குதுன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் திருநெல்வேலி வரைக்கும் தான். திருநெல்வேலியிலேருந்து உள்ளே போனால் இருக்கிற கிராமம் அவங்களுக்கு அது கிராமமாகவே தெரியறது கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தான் கிராமம். அங்கே உள்ளே இருக்கிற எந்த ராஜாக்கமங்கலம் தெரியாது, தாளையங்கோணம் தெரியாது, ஒரு பஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கிற ஊர், ஒரு பஸ்ஸுமே வந்துட்டு போயிட்டு இருக்கிற வில்லேஜ் எதுவுமே தெரியாது, அட்ரஸ் இல்லாதவங்க. எங்கள் ஊரில் வந்து 100 வயல் அப்படின்னு ஒரு கிராமம் உண்டு. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில கையாக்காவளைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து 2015 தான் அட்ரஸாக கிடைச்சிது. அவங்க கேரளாவா தமிழ்நாடான்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு டவுட் இருக்கலாம், இந்த கதை நிஜமா இல்லை வந்து கற்பனையான்னு. ஒரு நிஜ கதையை கொஞ்சம் கற்பனை கலந்து சொல்லியிருக்கிறேன். 2016 வந்து இந்த கதை எழுதும்போது குங்குமத்தில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் 15,000 பேர் கொண்ட ஒரு கிராமம் வந்து அட்ரஸே இல்லாமல் இருந்தது. இப்போதான் வந்து ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவோட சேர்ந்தது அப்படின்னு.
எனக்கு அதுவும் வந்து நம்ம இல்லை நம்ம கரெக்டான கதையை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இங்கே பேசும்போது சொன்னாங்க அவங்க அந்த தயாரிப்பாளர், எங்கள் ஊர் எடப்பாடியில் அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி அட்ரஸ் இல்லாத ஒரு கிராமம் அப்படின்னு. கொடைக்கானலுக்கு அந்த பக்கம் இது மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது. நம்ம நாட்டோட பார்டரில் இது மாதிரி விடுபட்டு போன எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு கிராமத்தை பற்றின கதை தான் இது. இது உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், இன்னைக்கு அப்படி கிராமம் இருக்குதா அப்படின்னு. இருக்குது. இன்னும் நிறைய வழிகளை சுமந்துக்கிட்டு நடக்க கூட பாதை இல்லாமல் சைக்கிள் கூட போக முடியாத ஊர் இருக்குது. அப்படி ஒரு ஊரை கண்டுபிடிச்சி தான் நான் ஷூட்டிங்கே பண்ணினேன். 8 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போய் ஷூட்டிங் பண்ணோம். எல்லா நடிகருமே எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க. எல்லாமே புதுமுகனால நம்மளுக்கு ஒத்துழைச்சாங்க. மற்றவங்களை வந்து நான் வந்து சீட் பண்ணி கொடைக்கானல் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜில் வந்து எடுத்தேன். அதனால பத்திரிகையாளர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, இது உண்மையை பேஸ் பண்ணி எழுதின கதை. இது அப்படியே உண்மை கதை அப்படின்னு நான் சொல்லலை, உண்மையை பேஸ் பண்ணி எழுதின கதை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் என்னுடைய தயாரிப்பாளர் பற்றி பேசணும். ரொம்ப நல்ல தயாரிப்பாளர், நிறைய போராட்டங்கள். இந்த படம் வராதுன்னே சொன்னாங்க. நான் இதை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். மேடையில் நம்ம வந்து ரொம்ப பேசக்கூடாது, பேசினா ரொம்ப அது வந்து என்னன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஃபயர் அப்படியே குறைஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுது. இந்த படம் வரவே வராது அப்படின்னு எல்லாருமே, அது எப்படி இந்த படம் வரும், வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் இல்லை. அது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பேச போனாலோ, இதை பேஸ் பண்ணி ஏதாவது நம்ம வந்து பணம் வாங்கி ஷூட்டிங் போனாலோ ஏதோ ஒன்று வரும். இல்லைன்னா முடியாது. கொரோனா வந்துச்சு 2 வாட்டி. நாங்கள் ஷூட்டிங் போகலான்னு பிளான் பண்ணோம். அதில் வந்து ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. எல்லாருமே சொல்லும் போதும் என் மியூசிக் டைரக்டரும் என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களை மட்டும்தான் நம்பினாங்க. இல்லைப்பா அந்த படம் வரும் அப்படின்னு என் குழந்தைங்க சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லைப்பா அந்த படம் வரும் அப்படின்னு. என் மியூசிக் டைரக்டர் சொல்லுவா அப்படி, இல்லை ராஜ்மோகன் இந்த படம் வரும் அப்படின்னு. எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, ஒவ்வொரு டெக்னீஷியனுமே விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய அவமானங்கள், நிறைய கடன்கள், நிறைய கஷ்டங்கள், இதையெல்லாம் தாண்டி இந்த கதையை மட்டும்தான் நான் நம்பினேன். ஒரு கதை படமாகும் அப்படின்னா டைரக்டர் படமாக்கின அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஒரு தயாரிப்பாளர் இல்ல எடுக்கிற தயாரிப்பாளர்லாம் படம் எடுத்தா ஓடிடுமா? ஓடாது. எல்லா டைரக்டர் எடுத்த படம் ஓடிமா? ஓடாது. ஒரு கதை நினைக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் என் கதை தான் நினைச்சது இந்த படம் தயாராகிறதுக்கு. இந்த நடிகன் வேணும், அதுதான் கொண்டு வந்தது. இது வேண்டாம், அதான் யோசிச்சுது. இந்த காட்சி எடுப்போம், அதுதான் முடிவு பண்ணிச்சுது. என் கதை முடிவு பண்ணிச்சுது. ஏன்னா என் கதைக்கு உயிர் இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த கதைக்கு உயிர் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து ஒரு நன்றி சொல்ற இடமாவும் நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா என் படம் வராம நான் நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், துக்கங்கள் இதோட நான் போராடிட்டு இருக்கிறப்போ எனக்கு என்னோட குருநாதர் விஜய் மில்டன் சார் மிகப்பெரிய தெய்வம் மாதிரி எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. சிலவங்க வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனா மில்டன் சார் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். மேடையில் இருக்கிற வல்லவர்கள், வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்கள் அனைவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நான் பொறுப்பல்ல. டிராஃபிக் 1.25 மணி நேரமா நிற்கிறேன். இந்த பக்கத்து சந்தில் அங்கே 1/2 மணி நேரம் நிற்கிறேன். என்ன டிராஃபிக் இது? பழக்கமாக 4 சந்தில் எப்போவுமே அப்படி தான் இருக்குது. அங்கே ஒரு டிராஃபிக் போடலாம், சிக்னல் போடலாம். நான் இதை கமிஷனருக்கு எழுதி அதை செய்யக்கூடிய செய்தியாளர்கள் முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா நான் அதை பண்ணி தான் தீரணும். ஏன்னா பப்ளிக் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. என் வண்டி இல்லை, ப்ரொடியூசர் பழனிவேல் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போயிருக்கார், திருப்பி கூப்பிட்டு போகிறேன்னு. அவர் அவ்வளோ நேரம் முடியல. அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன். அதுதான் காரணம். இல்லைன்னா நான் ட்ரெய்லர் பார்த்துருப்பேன். ஆனால் 2 அங்கே இருக்க சகோதரர்கிட்ட கேட்டேன், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, ட்ரெய்லர் பிரமாதமாக இருக்குது, மியூசிக் ரீ ரெக்கார்டிங்லாம் அற்புதமாக இருக்குது, ஒளிப்பதவு பிரமாதமாக இருக்குது என்று சொன்னார்கள். ஆக இருந்தாலும் நான் இன்னொரு முறை அதை கேட்டுக்குவேன், பார்த்துட்டு வாழ்த்துவேன். இது என் கருத்து என்னன்னா, என் ப்ரொடியூசர் வாழணும். பணம் முதலீடு செய்கிறவர்கள் நல்லா இருக்கணும், பணம் வாங்குகிறவர்களும் நல்லா இருக்கணும். யாருமே இதில் கெட்டு போகக்கூடாது. அதுலேயும் என் தொழிலாளி, என் ப்ரொடியூசருக்கு அடுத்து தொழிலாளி தான் நல்லா இருக்கணும். பிறகு டெக்னீஷியன்ஸ், பிறகு நடிகர்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் இது விதி மீறி ஒரு மாதிரி மேலே இருந்து நல்லா இருக்கிறாங்க, கீழே நாங்கள் தான் நல்லா இல்லை. தமிழ்மணி எங்க எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், அந்த காலத்தில் எவ்வளோ காலம் ஆச்சு படம் எடுத்தவர், பிறருக்கெல்லாம் வழிகாட்டி.
திரைத்துறையிலே எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலே யாருக்கு என்ன, எல்லாருக்கும் பிரச்சனை தான், எல்லாருக்கும் பிரச்சனை தான். படம் எடுக்கிற எங்க எல்லாருக்கும் இப்ப எங்க தம்பி ஆர்.கே. சுரேஷ் துணிச்சலோடு சமாளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் துணிச்சல், அவர் தனித்திறனால் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். சினிமாவுடைய ஆதரவாக இல்லை, அவருடைய தனித்திறன், ஆளுமை தன்மை, அதனாலே அவர் சமாளித்து ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். இவர் பல பேருக்கு உதவி செய்திருக்கிறார் நம்ம தமிழ்மணி. ஆனா அவர் பட்ட கஷ்டம்னு எனக்கு என்னன்னு தெரியும். இந்த படத்திலேயே அவர் எவ்வளவு கஷ்டங்களை சமாளித்து, சார் 5 கோடி செலவு பண்ணவங்களுக்கு கடைசி நேரத்தில் 5 லட்சம் இல்லை சார், 5 lakhs கிடைக்கல சார். படம் டப்பிங் பண்ணோம், எதுக்கோ ஆர்டிஸ்ட் எனக்கு டப்பிங் முன்னால் தான் பணம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. டப்பிங் முன்னால ஆர்டிஸ்டுக்கு பணம் கொடுத்துட்டு நாங்கள் எங்க போய் அடறது? இன்னும் எத்தனை பொருள் தான் விற்கிறது, யாரை தான் வீட்டில் அடமானம் வைக்கிறது? ரொம்ப கஷ்டம் சார் படம் எடுக்கிறது, ரொம்ப கஷ்டம். தம்பி ஆர்.கே. சுரேஷ், தமிழ்மணி, தயவுசெய்து சொல்றதை மாற்றி அமைச்சு ஆகணும். யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டோம். வசதி படைத்தவர்கள், இது சம்பாதித்தவர்கள், சுகபோகம் அனுபவித்தவர்கள் என்ன வேணா பேசிக்கலாம். பட் கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் நாங்கள், கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள். நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க வாழ்த்த வந்திருக்க உங்களை கேட்கிற நல்லதுக்காக, இந்த சினிமா நல்லா இருக்கணும், முதலீடு போடுற அத்தனை பேர் நல்லா இருக்கணும், சம்பளம் வாங்குறவங்க நல்லா இருக்கணும், யாருமே இதுல கெட்டு போகக்கூடாது. ஒரு நல்ல தொழில், அருமையான தொழில். என்னன்னா கொரோனாவுக்கு அப்புறம் இப்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு, ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வர்றாங்க, நல்லா இருக்கு, நல்ல படங்களை மக்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு நல்ல படம் என்று அந்த சகோதரர் சொன்னார். ப்ரொடியூசர் எங்களுக்கு விளம்பரம் பண்ணுமா? என் தமிழ்மணிக்கு என்ன சார் விளம்பரம்? இதுல ஹீரோ வந்திருக்காருன்னா அவனுக்கு தான் சார் விளம்பரம், ஹீரோயினுக்கு தான் சார் விளம்பரம். இந்த பத்திரிகைக்காரங்க டிவி எல்லாம் முதல்ல வரும்போது பார்த்தா இவங்கள தான் சார் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹீரோ தான் சார் எடுப்பாங்க. என் ப்ரொடியூசர் அனாதையா விட்டுருவாங்க சார். ப்ரொடியூசர் அங்க தெரியாம தள்ளிப்போ தள்ளிப்போ, இதான் சார் நடக்குது இந்த நாட்டில். என் ப்ரொடியூசர் கதி. அதனால எல்லா படத்துக்கும் வாமா, நல்லது, உனக்கும் நல்லது, சம்பளத்தை 2 கோடி ஏற்றிக்கலாம். என்ன ஒரு ஃபெயிலியர் ஆன படத்துக்கு 40 கோடி ஒரு சம்பளம் ஏற்றிட்டார் சார் ஒருத்தர். இப்போ 40 கோடி சார். என்ன அக்கிரமம். நன்றி, வாழ்க சினிமா, வாழ்க, எல்லாரும் வாழ்க. அட்ரஸ் வெற்றி பெற வேண்டும். ராஜ்மோகன் தம்பி டைரக்டர், நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, வாழ்க வாழ்க, வெல்க வெல்க. இதுல என் தம்பி தமிழ்மணி ஜெயிச்சா, போட்ட அசல் திருப்பி வந்தா, அடுத்து படம் தானே பண்ணுவேன், படம் தானே பண்ண போற தெரியாது. எங்க ப்ரொடியூசர் வேற வேலையே தெரியாது சார். பணம் வந்தா திருப்பி நாங்க இதில் தான் சார் போடுவோம். கோடி கோடியா சம்பளம் வாங்குறீங்களே, எங்க போடுறீங்க? திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? வாழ்க சினிமா உலகம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முதலுக்கு தேங்க்ஸ் வந்ததுக்கு. அட்ரஸ்ன்னு சொல்லணுன்னாலே ராஜ்மோகனை நான் பக்கத்தில் வச்சு நான் பேசுகிறேன், வாங்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து அண்ணா அவ்வளோ நம்பினாங்க. அண்ணா நம்பின மாதிரி இந்த படம் வந்து தப்பு பண்ணாது. உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு அட்ரஸாக இருக்கணும் இந்த படம். இந்த இடத்துல நான் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் கோலிசோரா 2 பண்ணும்போது எங்கள் அம்மா கூட இருந்தாங்க, எனக்கு ஆடியோ லான்ச் கூட இருந்தாங்க. படம் நாங்கள் 2 சேர்ந்து பார்த்தோம். எங்கள் பக்கத்தில் தான் தப்ப படம் பார்த்தாங்க. நாடோடிகள் 2 பண்ணேன், ஆடியோ லான்ச்சுக்கு அம்மா வந்தாங்க, என் பக்கத்தில் தான் அந்த படம் பார்த்தாங்க. February 2nd, 2020. ஸோ அட்ரஸ் படம் பண்ண ஷூட் நடக்கும்போதெல்லாம் அம்மா இருந்தாங்க. லைக் February 19th போல், லைக் 18th போல் நான் ராஜ்மோகன் ஸ்டூடியோ போயிருந்தேன். அண்ணா எனக்கு ஒரு விஷுவல்ஸ் காமிச்சிருந்தாங்க. நான் நடிக்க ஆசைப்பட்டதை விட எங்கள் அம்மா தான் நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரணும், நிறைய படங்கள் பண்ணணும், அம்மா தான் என்னை ரொம்ப நம்பினாங்க, நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அம்மாக்காக தான் நான் வந்து இவ்வளோ இறங்கி பண்ணேன். ஸோ Feb 18 போல் அண்ணா ஸ்டூடியோக்கு போய் நான் வந்து ஒரு விஷுவல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இது அம்மா பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா, நாளைக்கு கூட்டு வர அம்மாவை, ஸோ அம்மா பார்க்கணும் கண்டிப்பாக இதை. ஸோ ஆக்சுவலி அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது. ஸோ February 19 மார்னிங் அம்மா தவறிட்டாங்க. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப ஒரு என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அட்ரஸ் ஆடியோ லான்ச்சில் அம்மா இல்லை, ஆனால் கண்டிப்பாக இங்கே எங்கேயும் இருந்து என்னை ப்ளெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்தர் ப்ரொடியூசர் அஜய் கிருஷ்ணா அண்ணா, வெரி யங் ப்ரொடியூசர்.
சொன்ன மாதிரி கொடைக்கானலில் ஷூட் போதெல்லாம் வந்து அண்ணா தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எல்லாமே. மேனேஜர்ஸை விட அண்ணா தான் வந்து கிளம்பிட்டியா சீக்கிரம் வா, கார் ரெடியாக இருக்குது கிளம்புவோம் அப்படின்ட்டு அண்ணா தான் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எந்த ப்ரொடியூசரும் நான் பண்ணி பார்த்தது கிடையாது, ஆனால் அண்ணா எவ்வளோ இறங்கி பண்ணாங்க. தமிழ்மணி ஐயா, ரஜினி சார் வச்சுலாம் படம் பண்ணியிருக்காங்க. அந்த அவங்க பேனரில் நானும் ஒரு பாட்டாக இருக்கணும்ன்ட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது அது ரொம்ப பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். என் பேர் தியா மயூரிகா. இது வந்து என்னோட முதல் தமிழ் படம். And I'd like to thank Rajmohan sir and Ajay sir for giving me this opportunity. And உங்களை எல்லாருடைய லவ்வும் சப்போர்ட்டும் நாங்கள் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கங்கள். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேர் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு லெஜெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஃபீலிங். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்றது எனக்கும் ராஜ்மோகனுக்கும் வந்து தெரியாத நிலைமையில் இருந்து இப்போ இது நடக்குதுன்றது வந்து ஒரு நம்பக்கூடிய விஷயமா இல்லாமல் அதை தாண்டி ஒரு விஷயமா நடந்திருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி ஃபார் ராஜ்மோகன். ஏன்னா எங்கள் ஜேர்னி வந்து 2016 ஆரம்பிச்சிது. வேற ஒரு விதமாக ஆரம்பிச்சிது. அது எப்படி இங்கே வந்து நின்றுருக்கோம் அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஆல்பம்னு நான் எப்போதும் சொல்லுவேன். அவரும் சொல்லுவார். விளையாட்டாக சொல்லுவாரா இல்லை சீரியஸாக சொல்லுவாரான்னு தெரியாது. கிரீஷ், நான் தான் உங்களோட முதல் நேஷ்னல் அவார்டை வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். ஏன்னா இந்த படத்தோட பாட்டு, வரிகள் ஸ்னேகன் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார். அவ்வளோ அற்புதமான கதைக்களம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டு. நீங்கள் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு நல்ல வில்லேஜ் சப்ஜெக்ட் படம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்கோப் இருக்கிற ஒரு படம். எல்லா மியூசிக் டைரக்டரும் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். அதில் வந்து இவ்வளோ அருமையான பாட்டு, அதுவும் வந்து முதல்ல ஆரம்பித்தப்ப ஒரு வேறு விதமான கதைக்களத்தோடு ஆரம்பித்து மாறினப்ப ஒரு சென்னை ஃப்ளேவர் கானா சாங்கும் வந்து எல்லாம் கலந்த ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக வந்திருக்கு. இவ்வளோ கம்ப்ளீட் ஆல்பமாக ஒரு மியூசிக் டைரக்டராக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பேருக்கு பண்ண கிடைக்கும்னு தெரியல. பட் அந்த ஒரு சான்ஸ் இந்த படம் மூலமாக எனக்கு கிடச்சிது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரையுலக தோழர்களே, தோழியர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற பெருமக்களே, நான் ஒரு காலத்தில் மிக பெருமையாக இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை உலகத்தின் ஜாம்பவான்களான எல்லாம் வந்திருக்கிறீங்க. நானும் ஒரு பத்திரிகை நிறுவனமாகத்தான் வாழ்க்கையை தொடங்கியவன். அதில் எங்கள் அண்ணன் தேவி மணி அண்ணன் இன்றைக்கும் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார். காரணம், நாங்களாம் அவரிடம் பயிற்சி பெற்றவன். இப்பொழுது இந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழாவை உங்கள் முன்று சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் எனது மகன் அஜய் கிருஷ்ணா. நான் போட்டு வந்த பாதையில் என் மகனை இப்பொழுது வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றான். என் பாதையை அவனும் பின்பற்றுவான் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நான் எடுத்த படங்கள் எல்லாம் ஒரு தலை சிறந்த படங்களைத்தான் எடுத்தேன். அவன் அடிச்சோட்டை பின்பற்றி என் மகன் இந்த படத்தை தயாரித்திருக்கின்றார். இதுவும் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற படமாகத்தான் இருக்கும். இதன் இயக்குனர் ராஜ்மோகன் என்னுடைய செல்லப்பிள்ளை. ஒவ்வொரு படமும் அவர் செய்யும் போதெல்லாம் நான் அவரை உற்சாகப்படுத்துவேன். இந்த படத்தை அவர் செய்யும் என்று சொல்லும்போது நான் மிகவும் மிகவும் பெருமைப்பட்டேன். முழு சுதந்திரத்தை கொடுத்து இந்த படத்தை இயக்க சொன்னேன். அதே மாதிரி இயக்கியிருக்கின்றார். இனி இந்த படத்தினுடைய எல்லா விதமான பொறுப்புகளும் இங்கே வந்திருக்கின்ற என் சகோதர பத்திரிகையாளர்கள் கையில் ஒப்படைக்கின்றேன்.